ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உரிமை பெற்ற டேரக்டர் தான் இந்த அலங்கு படத்தையும் வந்து இயக்கியிருக்காரு. அதை வந்து படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மகள் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ சந்திச்சும் போது அவங்களுக்கு வந்து ப்ரொமோ டீசர் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிளிம்ஸை பார்த்துருக்காரு தளபதி விஜய். ஸோ தளபதி விஜய் அதை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டையும் போட்டு காமிச்சிருக்காங்க, அவங்கள்ட்டையும் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து அவங்க வந்து ப்ரொமோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து அலங்கு படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோ கிடச்சிருக்கு. ஸோ தளபதி விஷ் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெஸ்ட் விஷஸான கிளிம்ஸும் சரி, அங்கே போய் விசிட் பண்ண எல்லாமே வந்து இப்போ வந்து வைரலாகவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தளபதின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து அவர் பெஸ்ட் விஷஸ் போட்டு பிரியமுடன் விஜய் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்காரு அலங்கு டீமுக்கு. ஸோ இது வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஹியூமனுக்கும் ஒரு டாகுக்கும் உள்ள சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேச்சும் வந்து போயிட்டு இருக்கு. எப்படி இருக்குங்கிறத வர வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ தான் தெரியும். ஸோ எப்படி வந்து கதை அமைப்பு அமைச்சிருக்கு, ஸோ ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆனால் தளபதி வந்து எல்லா படத்துக்குமே விஷ் பண்ணுறது உண்டு. ஸோ தளபதி கிட்ட கேட்டுக்கிட்டாங்க இந்த கிளிம்ஸ் ப்ரோமோவை பற்றியும். அதுக்கு வந்து தளபதியும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து தளபதியை சந்திச்சிருக்காங்க. ஸோ சந்திச்சும் போது எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் வந்து இப்போ வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட கிளிம்ஸை பார்த்துட்டு தளபதி வந்து எல்லாருக்குமே விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி வந்து நல்ல படங்களையும் நல்ல இயக்குநர்களையும் வந்து வாழ்த்துறதுலையும் கங்க்ராஜ் பண்ணுறதையும் என்கரேஜ் பண்ணுறதுலையும் தவிர்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி தவிர்க்காமல் நிறைய பேரை இப்போ என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்த 2024 ரிலீஸ் ஆன சூப்பரான மூவிஸும் ரியலிஸ்டிக்காகவும் யதார்த்தமான ஒரு மூவிஸையும் எடுத்து டேரக்டர்ஸ் விஷ் பண்ணுறதுல அவர் தவிர்த்ததே இல்லை. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா, லப்பர் பந்து, அதுக்கப்புறம் அமரன். ஸோ இந்த 3 டேரக்டர்ஸுமே வந்து அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு, விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இந்த படமும் நல்ல விதமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பியும் கூப்பிட்டு விஷ் பண்ணுவார் இந்த டேரக்டர். படம் ரிலீஸ் ஆன பின்னர் தான் தெரியும் எப்படி மக்கள் வந்து அதோட ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் படம் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் இப்போ இப்போதைக்கு கிளிம்ஸை பார்க்கும்போது ஒரு நன்றியுள்ள ஜீவனான டாக் வெர்சஸ் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எப்படி அமையுதுங்கிறது பொறுத்தும் பார்ப்போம். இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.